தேவடியர்கள் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜாதகம் நம்ம வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லா ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம நல்ல நேரம் இல்லை ஜாதகம் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு எப்படி பார்க்கணுங்கிறத நிறைய பேர் கண்டிப்பாக பார்க்குறோம், இல்லை பார்க்க விரும்புகிறோம். ஆனால் அது நம்மளுடைய வாழ்க்கை அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒன்று வருது, இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுமா. பொதுவாக ஜாதகம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து நம்ம பெரியவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம வீட்டில் எல்லோரும் பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையும் எல்லோரும் முன்னாடியே அவங்க வாழ்க்கை தெரிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டால் ஓரளவு தெரிஞ்சுக்க முடிகிறது. ஏன்னா வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற பேசிக் ஒரு இதுலேயோ இல்லை அப்படின்னா இவங்க ஒரு வாழ்க்கை இந்த ராசியில் பிறந்திருக்காங்க, இந்த நேரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அப்போ அந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இல்லை இந்த ராசியோட ஜாதகத்துக்கு இவரோட குணநலன்கள் இப்படி தான் இருக்கும், அப்போ இவங்க இந்த குணநலன்கள் இப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுடைய கிரக சூழ்நிலை அமைப்பை வச்சு கணிக்கிறாங்க. ஆனால் இது நிறைய பேருடைய லைஃப்பில் இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு நடுத்தரப்பட்ட மக்கள் தான் இல்லாமல் உயர்தர அரசியல் செல்வந்தர்கள் வரைக்கும் எல்லாரும் இன்றைக்கி அதை பார்த்து சில விஷயங்கள் அந்த நேரத்தில் தான் முடிவெடுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கடவுள் நம்புகிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஜாதகத்தை நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கோயிலுக்கு கூட போகாதவங்க ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வகையில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை பின்பற்றி ஒரு இடத்த அடைஞ்சதுனாலையும் இல்லை அந்த இடம் அவங்களுக்கு கரெக்டான வழியை காட்டுதலின் பேரிலையும் நம்ம பார்க்குறோம். அப்போ ஜாதகம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இது நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளப்பட ஒரு விஷயம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகம் எப்படி மாற்றுது இல்லை எப்படி அது நடைமுறைப்படுத்துறீங்க. இப்போ பொதுவாகவே என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ஜாதகம் பார்க்க பொதுவாக எப்போ போவாங்க, பொதுவாக நமக்கு சில விஷயங்கள் கஷ்டங்களோ இல்லை நம்ம எதிர்பார்த்தது நடக்காத போதோ இல்லை அப்படின்னா சில நெருக்கடியான நேரங்களில் நம்ம பொதுவாக ஜாதகம் பார்க்க போகிறோம். அப்போ இதை என்ன நினைக்கிறாங்க அப்படி கேட்டிங்க அப்படின்னா, இது நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி நடக்குது, இல்லை இப்படி பண்ணால் அப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் அங்கே மாறும். இதை இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் முடிவு எடுக்கும் போதும் சரி, இல்லை ஒரு திருமணம் இல்லை ஒரு நல்ல நிகழ்ச்சி இல்லை ஏதாவது தொழில் சார்ந்து பண்ணும்போது இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேட்டாங்க அப்படின்னா, சில விஷயங்கள் அவங்க ஜாதகம் பார்த்துட்டு இது இப்போ இருக்க சூழ்நிலைகளை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சில பேர் நல்லபடியாக பண்ணுறாங்க, நல்லபடியாகவும் அமையுது. இது நம்ம நிறைய பொலிட்டிக்ஸ்லேயும் பார்க்க முடியும், நிறையா பெரிய பெரிய ஆட்களுடைய வாழ்க்கை வரலாறையும் பார்க்க முடியும். இது முற்றிலும் உண்மையா அப்படிங்கிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு நண்பகத்தன்மை, அவங்களுடைய சப்போர்ட்டிங்கான ஒரு ஆறுதல், ஒரு தன்னம்பிக்கைக்கான ஒரு விஷயம் தான். இப்போ சில விஷயங்கள் நமக்கு ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா அது சப்போர்ட்டிங்காக இன்னொரு ஒவ்வொரு தன்னம்பிக்கையில் பண்ணும்போது அது சில விஷயம் நல்லபடியாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்கள் ஜாதகத்தில் பாதகமாக இருக்கும், நம்ம கேட்டார் போல் இருக்காது. அப்போ சில பேர் அதை முயற்சி பண்ணுவாங்க, முயற்சி பண்ணி சரி நம்ம பார்ப்போம் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல முயற்சி பண்ணி சில பேர் சில பேர் அதை மாற்றிருக்கிறாங்க. முயற்சி பண்ணி சில பேர் அது நடக்காத போது அவங்க ஜாதகத்தில் சொன்னாங்க அது நடக்கலை அப்படிங்கிறது சில பேர் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் சரி, ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நம்மள ஒரு மன ஆறுதல், ஒரு சப்போர்ட்டுக்காக கூட வரக்கூடியது தான். ஆனால் வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது 100% சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் மாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினச்ச வழியில் போகிறதுக்கு ஜாதகம் உங்களுடைய ஒரு சப்போர்ட்டிங்காக ஒரு கூட இருக்கும். ஆனால் முழுமையாக அதை நம்பியும் பயணிக்க வேண்டாம் என்கிறது தான் என்னோட ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா நான் என்னோட லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துருக்குறேன். சில விஷயங்கள் ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகத்துக்கு பேலன்ஸ் பண்ணி ஜாதகத்தின் அடிப்படையில் நடந்திருக்குது. ஜாதகம் சில நேரங்களில் மாற்றாகவும் நடந்திருக்கு, ரெண்டும் நடந்திருக்கு, என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்குது. எல்லாரோட வாழ்க்கையில் அப்படி கண்டிப்பாக இருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இப்படி ஜாதகம் நல்லபடியாக இருக்குது, உங்கள் கரெக்டாக ஜாதகம் எப்படி போகுது அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது ஜாதகத்தை பற்றி பின்பற்றி செல்வது ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம ஜாதகத்தை இப்போ இந்த டைமில் பண்ணக்கூடாதுன்னு விஷயம் சொல்லாங்க அப்படின்னா நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியுமோ இன்னும் தெரியாது. ஆனால் ஜாதகம் சொல்லிச்சு அப்படின்னா நம்ம ஓகே அப்போ நம்ம இப்படி நமக்கு கிரக சொல்லி எதிர்ப்பாக இருக்குது நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லி நம்ம மனசையே நம்ம மாற்றிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆறுதலான இருக்கும், மாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். அப்போ நமக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஜாதகம் இருக்குது அப்படின்னா அதை ஏற்றுக்கிறது தப்பே கிடையாது. ஆனால்
அதே மாதிரி ஜாதகங்கிறத பார்வையில் வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருப்பதும் நம்ம வந்து ஒரு நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பயனை கொடுக்காது. அப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முயற்சி செய்கிறது நல்லது. கூடுதலாக ஜாதகத்தையும் பார்த்து உங்களுக்கு மன தைரியத்தையும் வளர்த்துக்கொள்வது நல்லது. இதை செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தேவா டிவி தொடர்ந்து பாருங்கள். தேவா டிவி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.